ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம விளையாட போகிறது 0 to 100 இயர் சிமுலேட்டர் தான். சரி வாங்க, இது ஒரு லைஃப் ஸ்டைல் சிமுலேட்டர். சரி வாங்க, நம்மள பேரே வச்சுப்போம். இது இருக்குது. சரி வாங்க, ஓகே கொடுத்து போகலாம். நம்மளாக இருக்கும். இது அந்த கேம் ப்ளே பண்ண போகிறது நம்ம தான். அதனால் நிறைய இதெல்லாம் இருக்கும். நமக்கு 1 வயசு ஆகிட்டு. சரி வாங்க, நம்ம போகலாம். ப்ளே கொடுப்போம். என்ன நடக்க போதும் ஆரம்பிச்சு சிரிக்கிறான். ரெண்டு பேர் வராங்க. சரி, இப்போ மம்மாட்ட கேட்குறேன். மம்மி, இப்போ நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த ஸ்க்ரீனை கட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஒன்றும் இது தப்பாக படல, அதனால நான் கட் பண்ணல. ஓகேவா? சரி வாங்க, மற்ற இது போகலாம். சரி வாங்க, நம்ம 2வது வயசுக்கு போகலாம். அதுக்குள்ளே 2 வயசு ஆகிடுச்சாடா? அப்புறா தான் தெரில. சரி வாங்க, நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். ஆஹா, இந்த பாலெல்லாம் இடிக்காமல் போகணும் போல். 2 வயசுலேயே பாருங்கள் எவ்வளோ ட்ரைனிங்னு. நம்மளாம் என்ன 2 வயசுல நேரத்துக்கு ஊரே மாட்டோம். இல்லைன்னா ஊறிட்டு நம்மளே 2 வயசில் தான் ஊறுவோம். அது வேறு கதை. சரி, அதுக்குள்ளே 3 வயசு ஆக போதாடா? எப்படி குழந்தைய ஜம்ப் பண்ணுதுங்க, ஜாலியாக இருக்குது. சரி, நெக்ஸ்ட் 3வது வயசில் என்ன நடக்க போதும். பாதை அவ்வளோ பாதை தெரியுது. நெக்ஸ்ட் வாங்க, நம்ம போகலாம். இந்த ஓடி ஹிந்தியும் எடுக்கிறான். கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆக்சுவலாக என் தம்பிக்கு 3 வயசு தான். வேஸ்ட் எடுத்தால் கையை கீழ்ச்சிப்பான். ஸோ நம்ம டாய்க்கு நீட்டே எடுத்துக்கலாம். இது வேறு யார் விளையாட்டு ஜாமான்னு தெரில. சும்மா குழுக்குவான். சிக்கு 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 சிக்கு. டே மகனே, என்னடா பண்ணி வச்சுருக்க? ஐயோயா, வேணாண்டா தமிழ் தமிழ். நீ வேணாண்டலி, நீ வேணாண்டலி, வேணாண்டா. எப்பா ஐயோ ஆசை, என்னடா குறைய மாதிரி கத்துற? இன்னும் ஒரு ஸ்டார் இருக்குது. நடுவில் 4 காணும். ஐயோயா, இதனடா புதுசாக இருக்குது. 3 அப்புறம். சரி, ஏதோ நிறைய மேத்ஸில் வீக்காக இருப்பான் போல். கேம் உருவாக்கணும். சரி வாங்க, நம்ம போயிடலாம். இட்ஸ் லன்ச் டைம். ஒரு லன்ச் டைமு. இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எதுவும் கேட்கல. கேள்வி ஈட் ஆன் இன்விட் லன்ச். எப்போதான் சும்மா உட்காந்து சாப்பிட்றோம். இப்போ டெய்லியும் போய் சும்மா சாப்பிடுவோமே. மினி மீன் அடவலாம். என்னோட லாங்குவேஜ் இது. நம்மளும் ஒரு பேர் வைப்போம். என்ன பேருன்னு தெரில. நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விட்ருங்க. சரி, 6வது வயசு டைமண்ட் கிடைக்குது. என்ன நீ வீட்டில் சும்மா தான் இருக்கா? கக்கூஸ் கழுவு. ஆஹா, நம்ம கழுவோம். இல்லை, இந்த மாதிரி கழுவு சொல்கிறதே கடுப்பாகுதுரா. ஏன் தலைவர் இப்படி பண்ணுறீங்க? ரொம்ப முடியல. ஏதோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கழுவணும். இந்த கோடு இருக்குல்ல, அந்த மேலே கோடு, அந்த கோடு கருக்க கழுவுனா போதும் போல். இந்த கோடு வரைக்கும் நம்ம கழுவிட்டா போதும் போல். டன்னு சும்மா டன்னு கொடுப்போம். அப்படியே கழுவி வச்சு 7வது வயசு டைமண்டை பிடிச்சினா தலைவா. 2 பாதை தெரியுது. எந்த பாதையில் போவோன்னு சொல்லிட்டு என்னன்னு தெரில. நாங்கள் ப்ளே பண்ணுவோம். 7 வயசில் என்ன நடக்க போகுது? கேம்ப் வந்துட்டான் தலைவா. 7 வயசுலேயே கேம்ப்பு. ஜாலியாக இருக்கான். சரி வாங்க, போகலாம். அங்கே நிறைய பேர் ப்ளே பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தான் என்ன, நம்மள்ட்ட காசு இல்லை, துட்டு இல்லைப்பா. அதாவது ஃபிஷ்ஷிங்காக பண்ணலாம். அப்பா புட்டி இல்லை, இழுத்துப்படி ஐலஸா முடியலையா? சுத்தமாக முடியல. ஐயோ, அவங்க கூட விளையாட போயிருக்காங்க. அம்மா எவ்வளோ ஜாலியாக விளையாடுறாங்க. இந்த 7 வயசுலேயே மீன் பிடிக்க விட்டாங்க. ஐயோ எப்படி இது? என்னது துக்கு ஒயிட்டாக இருக்குது. அப்பாடி, என்னடா இது? நான் மீன் பிடிச்சிட்டேன். இதை கொண்டாடுவோன்னு அப்படின்னு 8வது வயசுக்கு போ. என்னடா கிட்டே வேணாம். இந்த ஆடை போட்டு சாவடிக்கிறாங்க. இன்னும் 11 ஆகிறாமே. டேக் எவரி ஒன். ஒரு பொண்ணு மட்டும் நிற்கிது. அந்த பொண்ணை பிடிச்சிடலாம். இங்கே ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டேன். மாட்டினாலும் ஒருத்தவங்க பிடிச்சிட்டோம்ல. இது யார்ரா அது? கருப்பினத்து ஆஃப்ரிக்காலேருந்து வந்துட்டு லெவல் கிளியர். சரி, நாட்டினோம். 10 வயசாகிட்டு 9 வயசாகிட்டு
சரி வாங்க இப்போ போகலாம். ஹேலோவின்பா என்ன போட்டு போகலாம்? பனானே போட்டுவோம். க்ளோன் போட்டு நடுவில் வந்து பேட்மேன் அடிச்சுடுவோம். சரி வாங்க நம்ம இந்த போட்டு போவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன போட்டு வராங்களோ தெரில. என்ன இந்த பர்றி பனானா போட்டு போகிறான். சூப்பராக இருக்காண்டி. சரி வாங்க போகலாம். நான் பேசிக்கிட்டு போகிறேன். நம்மளுக்கு நிறைய முட்டையை கிடைக்கணும். அதுக்கு நம்ம வீட்டுக்கெல்லாம் போகணும். இந்த வீட்டுக்கு போகுது நைஸ் ஹவுஸ். எப்போ இருந்தாலும் நம்ம அப்புறம் எல்லாத்துக்கும் தப்பாக தான் கொடுப்பேன். அப்படி எப்பயும் தப்பாக கொடுத்தாலும் அவ்வளோதான். கரெக்டாக இருக்கணும். ப்ளீஸ் தூக்கி கொடுத்தா வேற நீ முட்டை கொடுத்தான். எல்லா வேலை தப்பான வழி இல்லையா? கரெக்டாக வந்து அப்புறம் குதிக்கிறான். ஜாலி போயிட்டு போகிறான். நான் கட் பண்ணி இந்த மாதிரி ஆகுதுன்னா நிறைய ஆடு வேறு குக்கரில் வந்துட்டுருக்கு. நீங்கள் ரோபிக்ஸ் வீடியோ போடுறோம் அப்படின்னு கேட்டிங்க, போட்டுருவோம். இப்போ கான்செப்ட் என்னென்னா நடக்குது கேமில் வேணும். ஸ்விம்மிங்கு நம்மளோட சின்ன பாப்பா போகுது. ட்ரைனிங் பண்ண எப்போவுமே சிறந்ததாக வரும். நான் அப்போயே ரெடி ஆகிட்டேன். ட்ரைனிங் பண்ணுவேன். இன்னொரு லைட்டை ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை பாடுறான். கில்லி போகிறாரு. இந்த குழந்தை பார்க்குது. எத்தனை வயசுன்னு தெரில. நம்ம இப்போ ஸ்விம்மிங்கை கற்றுக்குறோம். அது சரி அவங்க 11 வயசுக்குள்ளே போவோம். அதுக்குள்ளேயே 11 வயசு. ஐயோ ஏன்டா கிறுக்கி வச்சா காரை வந்து க்ளீன் பண்ணுறாங்கிறாங்க. இந்த லாங்குவேஜ் ஒன்று எனக்கு முக்கியம் புரியும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த லெவலில் நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும். பர்ஃபெக்டாக இருக்கணும். பொண்ணு பர்ஃபெக்டாக இல்லை கற்றுக்கிட்டு போகும்போது இந்த தன் கொடுத்துட்டு ஸ்கூலில் ஏபி கொடுத்து கொடுத்தாங்க. அதில் ஏபி எல்லாத்தையும் வந்துட்டு டபிள்யூ போட்டேன். என்னாச்சு சும்மா வந்து இந்த ஸ்ப்ரே எடுத்து அடித்தேன் காய்ஸ். இந்த அடித்து நல்லா இவ்வளோ ஆர்ப்பாட்டம் ஆகிட்டுருக்கு. சரி நான் நல்லா க்ளீன் பண்ணுவாங்களா அறுக்கா இருக்குது. இதெல்லாம் ரொம்ப டெத் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை வேறு க்ளீன் பண்ணுவோம். கடுப்பாகுது. நம்ம அடிச்சுட்டு நம்மளே க்ளீன் பண்ணால் நம்மளுக்கு கடுப்பாகுது. வேறு இவ்வளோ நேரம் ஆகுது. இந்த படி பர்ஃபெக்ட்டு கூடு. 12 வயசு ஆகுது காய்ஸ். இப்போ நம்ம அடுத்த ஏமாங்க போகலாம். அடுத்த இயருக்கு போகலான்னு சொன்னேன். நம்ம என்ன நடக்க போகிறது? இல்லை வந்து காடு இருக்கவங்களா? காடெலாம் இல்லவே இல்லை. அதெல்லாம் ஒரு பொய் மித்திக். அது வந்து மித்து அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து வேர்ல்டு பீஸுங்கிறாங்க. என்ன இது ஒலி கடவுளே பார்த்து நம்மளுக்கு இது பண்ணிட்டாங்க. போடுத்துக்கிட்ட கடவுளே பார்த்து நம்மளுக்கு இது மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே நடுவில் ஸ்டார் வேறு வருது. பிடிச்சிட்டு இந்த வளர்த்துருவோமா? இந்த படிக்கிறதா என்ன மியூசிக் இது? நல்லா வாங்கிட்டாங்க. ஸ்கூல் ஒரு தடவை போனான். போகவே இல்லை. அந்த வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளாஸுக்கு போய்ட்டுருக்கான். சரி வாங்க போகலாம். கிளாஸுக்கு போக வேணாமா? சரி வாங்க போகலாம். நான் பாட்டுக்கு சும்மா போயிட்டுருக்கேன். என்ன வந்து அடிக்கிறேன். கீப் வாக்கிங். இந்த மாதிரி பழங்களாக இருக்கே கூடாதுறான். இல்லே அடிச்சு போண்டு அடுத்தது எதுக்குடா அடிச்சா? வராங்க. இந்த ஸ்கூலில் என்னன்னா நண்டு தடுக்க வருவாங்க. ஆனால் இவங்க என்னென்னா விழுந்துறாங்க. இந்த கரெக்டாக அந்த ரெட் கலரில் அடிச்சிடணும் போட்டு வைக்கிறாங்க. டான் ஆகிட்டான் தலைவா. இதெல்லாம் புதுசாக இருக்குது. ஐயோ இது என்னடா புதுசாக இருக்குது. இது 4வது வயசு காய்ஸ். சரி வாங்க போகலாம். இது ரீச் ஓர் கேர்ள். ஆஹா நம்ம கேர்ள் ஃப்ரெண்டா? நடுவில் வேறு இவன் வேறு குறுக்கல். ஐயோ மொட்டை போயிலே. ஆனால் மொட்டை விட்டுற முட்டை சைத்தாமா மொட்டையை விட சைத்தா மாதிரி அலையாராம் பாடுறான். ஐயோ தலைவர் நீங்கள் யார்? யூஹூ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இல்லை என்னடா பண்ணுறீங்க? வைக்கப்படுது. ஆஹா ஐயோ எதுவுமே பண்ணல. கிட்டதான் வந்தான். அந்த வேறு எதுவும் பண்ணல. வந்துட்டான். 15 14 எப்படின்னா 15 எப்படி இருக்கும்? அப்பா ரொம்ப கண்ணே திறக்க முடியல. நான் சொர்க்கத்தில் இருக்கேனா இல்லை எங்கே இருக்கு? பெட்டில் இருக்கேனா? ஆனால் போங்கடா எனக்கு தூக்கமாக வருது. ஸ்கூலை கட்டடிச்சிட்டு படத்துக்கு போகிறோம்வா? இல்லையா கூலி படத்துக்கு போவோமா இல்லை என்ன படத்துக்கு போவோம்?
இல்லை இந்த பற்றி தான் போகணும். ஸ்கூலை கட்டிச்சு பரப்புங்க. ஏய் நீ வந்து ஸ்விம்மிங் பூல் வரியா? நீ நானும் வரேன் எல்லோரும் போகிறாங்க. என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரில, என்னன்னு தெரில. சரி வாங்க நம்ம போகலாம். அடுத்தது என்ன நடக்க போகிறது? போடா 16 வயசு ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்குது? இன்னும் அங்கே தான் இருக்குமா? இந்த என்னமோ பேசிகிட்டு இருக்கேன் அதோட. ரெடியாக இருக்கா? முடிச்சுட்டா நீனும் முடிச்சுட்டா இல்லையே? நீனும் குதிக்க வாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜம்ப்பு, டு நாட் ஜம்ப்பு. நம்மள்கிட்ட காசு இல்லை, நான் வரலடி போடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோகமாக போகிறோம். குதிக்க போகிறோம், அவ்வளோதான். அழுவு போகிறேன் நீ நீண்டா கூத்தாடுறாங்க. வயசு போகுது. நாங்கள் 17 வேறு 18. ஒரு வேளை 18 கடை இருக்குது. கேம் விளாட்றா. கேம் நிறுத்துறாதான். வாடா கடுப்போ எங்கள் வீட்டில் இருக்கேன். வாடா அடிச்சு போண்டா அடிச்சுது. இந்த ஃப்ளக்கை பிடிக்கிட்டுருவோம். ஓச் ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க? இன்னொரு யார் கொடுத்துருவோம். அப்படி போடி, எனக்கு கேம் தான் முக்கியம். போயிட்டு ஐயோ பிராண்ட்லேருந்து நம்மளுக்கு பிரேக் அவ்வளோதான் தலையை நின்றுட்டு அந்த தப்பான ஆப்ஷனை கொடுத்துட்டேன். இவ்வளோ 18 19 காணும். ஐயோ வளர்ந்துட்டான் தலைவா. இன்னும் 4 1 2 3 4 5 பாதி போகுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இப்போ இது என்ன நடக்குது? இது வேணாம், இதுவும் இது வந்து ஓகே. ஏதாச்சுமோ பக்கத்தில் குரங்கு எல்லாமே வந்துச்சு. அதனால கரெக்டான டூர் பார்க்கல. எப்படியும் 21 உண்டாச்சு. வந்துட்டோம். வாங்கடா இப்படி இருக்கு. அதுக்குள்ளேயே மேட்ரு என்ஜாய் பண்ணுறாங்க. பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. சொல்லி ஆஹா நம்மள்ட்ட வேற காசு இல்லையே, என்னத்த வாங்கி கொடுக்குறது? பை பண்ண முடியாது. என்ன நீ இப்படி பண்ற? இந்த காசு இல்லை, இந்த அடுத்த வாங்கி தரேன். ஐயோ கொச்சிட்டு போறாளே, என்ன பண்றது? இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. அடுத்த வயசு, இந்த வயசுல என்ன நடக்க போகுதுன்னு தெரில. கைஸ் இந்த வீடியோ வந்து கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். மேலே நிற்கிறான். லே போடா வந்துட்டான். வந்து சேட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். யூ வாண்ட் ஹேங் அவுட். ஹாய் யோ ஹலோ. வாட்ஸ்அப்னு கொடுப்போம். வாட்ஸ்அப் ப்ளீஸ் டாக் டு மீ ப்ளீஸ். கெட் லாஸ்டா தொலைஞ்சிட்டியா? ஐயோ விற்கிறாயா அவன்? ஐயோ ஃபோனு ஐயோ ஃபோன் எடுத்து எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கல. என் வாழ்க்கை மட்டும் எப்படி போகுது? மேக்கப் பண்ணுவோம். இன்னொன்று மேக்கப் இருந்துச்சு. ஜம்ப்புன்னு காமிச்சிச்சு. ஜம்ப்புன்னு கொடுத்தா செத்துருவோம். இந்த உலகத்தை பார்ப்போம். இந்த உலகத்தை பாரு, நல்ல உலகம் அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டாயா. 13வது வயசு வந்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது? அப்படியே கரெக்ட் பண்ணிட்டான். போகுது இப்படி பண்ணிட்டா. போடா 5 வில்லு 16 சொல்லி நீ வாழை எந்திரிச்சு ஒரு வேலை தேடணும். ஃபஸ்ட்டு ஓரம் பண்ணுறான். கடைசியில் மேட்ரு மொழியில் பொண்ணு பார்த்தா வேஸ்ட்டு. என்னன்னா நடுவில் 24 காணும். சரி இந்த 25 வயசோடு முடிச்சிக்கலாம், அதான் நான் சொல்லுவேன். சரி அம்மா அடுத்த 25 பார்ட் கன்ஃபார்மாக வரும். நாளைக்கு வந்தோம். மேனேஜருக்கு டீ கொண்டு போகிறோம். இது என்ன ஆகுதுன்னு தெரில. சர்வர் வேலை. நல்லா எடுத்து போடலே. பிடிச்சிருக்கிறத பார்த்தா டைப்பாக இருக்குது. கையாட்டுறானே. ஐயோ சி என்ன டீ இது? கருமம். க்ளீன் அப் த காஃபி ஃப்ளீட் காஃபி. க்ளீனே பண்ணிடுவோம் நம்ம மரியாதையா.
என்ன தில்லு உனக்கு காலம் மேலே காலம் வைக்கிறா